அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம போன கிளாஸ்ல கடைசியா குரான் கிளாஸ் பார்த்தப்ப 188 வரைக்கும் பார்க்கறதா இருந்தோம். அந்த 188வது வசனத்துக்கான விளக்கம் அந்த போன கிளாஸுடைய ஒரு சின்ன சுருக்கத்தோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். போன கிளாஸ்ல ரமலானை பத்தின வசனங்களை பத்தி தான் நம்ம பார்த்துருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹ்ரு ரமலான் அல்லது உன்ஜிலத்தில் குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை பத்தி, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் அந்த வசனங்கள்ல பேசுவான். அப்ப நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முந்தைய சமுதாயத்திற்கு ஆல்ரெடி கடமையாக்கப்பட்ட மாதிரியே தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப நோன்புடைய கடமை ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், இது இரையச்சம் உடையோரா நீங்க ஆகிறதுக்காக அப்படிங்கிறான். தக்குவாவை அது ஏற்படுத்தும். நோன்புல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, சாப்பிட மாட்டோம், கெட்ட பேச்சு எதுவும் பேசக்கூடாது, நேரத்தை வீணா எதுவும் செலவழிச்சிடக்கூடாது. அப்ப இந்த ரூல்ஸுக்கெல்லாம் உட்பட்டு தான் நம்ம நோன்பு பிடிக்கிறோம். அப்ப இது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிறோம். நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி நம்ம பாவங்கள்ல இருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. இந்த பயிற்சிகள் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் புலன்களுக்கு தான் அடிமையாக்கப்பட்டிருக்கு. புலன்களுக்கு அடிமையாக்குறதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் வழிகெடுக்கப்படுறாங்க. அந்த வழிகெடுக்கப்படுறதன் மூலமாகத்தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, உலகத்துல அநீதிகள் பெருகிக்கிட்டே வருது. இப்ப நீங்க ஒரு ஊர்ல ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், ஒரு ஒரு தெருவுல ஒருத்தன் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கான், இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பகுத்தறிவு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவன் குற்றங்களை தடுப்பானான்னு கேட்டா தடுக்க மாட்டான். அவனுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தேவையானது மது, அது கிடைச்சிருச்சுன்னா போதும். அப்படிதான் அவனுடைய மென்டாலிட்டி இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையா இன்னைக்கு சமூகத்துல சூழல்ல எல்லா பாவங்களும் பரவப்பட்டிருக்கு. இன்னைக்கு மது தடை கிடையாது, சிகரெட் எல்லா கடையிலையும் விற்கும். அதை கெட்டதுன்னு சொல்லியே விற்பானுங்க. விலையை அதிகமா ஜிஎஸ்டி போடுவாங்க, டாக்ஸ் போடுவாங்க. எது போட்டாலும் அந்த பொருளை வாங்குறவன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் மனிதனை மூளையை மழுங்க செய்யக்கூடிய வேலைகளை செய்யுமோ, அந்த எல்லா பொருட்களும் இன்னைக்கு உலகத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. அது அனுமதிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த இன்பங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற விஷயங்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, 5000 ரூபாய் கொடுத்ததை பத்தி எல்லாருமே பேசுவாங்க. பெண்களுக்கெல்லாம் மாசம் மாசம் இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்து கணக்கை முடிச்சிட்டாரு. இப்ப இந்த 5000 ரூபாய் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்திலயும் சரி, வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த சிஸ்டத்துடைய விளைவு என்னன்னா, யாருக்கும் பெருசா வேலை வாய்ப்பு எல்லாம் கிடையாது. பணக்காரன் ஆகுறதுக்கு உதவி செய்யக்கூடிய சிஸ்டமா இந்த சிஸ்டம் இருக்குது. ஆனா ஏழை இன்னும் ஏழையாயிட்டு தான் போவோம். இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இதை பத்தி யாருக்குமே யோசிக்கிற மைண்ட் செட்ல 5000 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இபி பில்லு ஏறி இருக்கு, அதை பத்தி யாரும் யோசிக்கல. விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை பத்தி யாரும் யோசிக்கல. டாக்ஸ் இன்னைக்கு பாருங்க, வாடகை வீட்டுக்கே ஜிஎஸ்டி போட்டாங்க. 10,000 ரூபாய் வாடகை கட்டுற இடத்துல நீங்க என்ன பண்ணணும், 18% ஜிஎஸ்டி, 1800 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விளைவுகளுமே நம்மளை சுத்தி மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம 5000 ரூபாய் மட்டும் பாக்குறோம். அப்ப நம்ம கண்ணை மறைக்கிறதுக்கான ஒரு துணி தான் என்ன, அந்த 5000 ரூபாய். அப்ப அதே மாதிரிதான் என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல பரவ விடப்படுற பாவங்களும் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்களை மறைக்கிறதுக்காண்டி, அநீதிகளை நம்ம பார்க்க விடாம தடுக்கிறதுக்காண்டி. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நீ அநீதியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோன்பை கொண்டு நம்மளை பயிற்றுவிக்கிறோம். அப்ப அந்த நோன்பை நம்ம கை கொள்ளும் போது அடுத்து அல்லாஹ் என்ன பண்றான், நோன்புல உள்ளக்கூடிய சட்டங்கள் என்ன, எதை ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் உங்களுக்கு விதிவிலக்கு, அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு 188வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். டாபிக் உள்ள வந்துட்டான். நோன்பை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எதுக்கு இதை பத்தி பேசணும்? ஒருவர் மற்றவருடைய பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள்னா அதை சொல்லிட்டு சொல்றான், மேலும் பிற மனிதர்களுடைய பொருள்களில் ஏதேனும் ஒரு பகுதியை
அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். அதிகாரிகளை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இது பாருங்க, மதீனாவுல இறக்கப்பட்ட வசனம். இது மதீனாவுல உள்ள ரசூல்லாவுக்கு இறக்கப்பட்ட வசனம். இது சிஸ்டத்தை பத்தி பேசுது. அதிகாரிகளை அன்னைக்கு அணுக முடியாது. அதிகாரினா ரசூல்லா தான். ரசூல்லா நியமிச்ச ஒரு ஆளை போய் நீங்க லஞ்சம்லாம் கொடுத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த வசனம் என்ன பண்ணுது? எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வழிமுறைகளை பத்தி பேசுது. அப்போ ஒரு லஞ்சம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இன்னைக்கு பாருங்க, லஞ்சம் நம்மளுடைய தேவைகள் வேலைகள் ஆகணுங்கிறதுக்காண்டி நடக்க வேண்டிய உரிய வேலைகள் ஆகுறதுக்கே லஞ்சம் கொடுக்குற சூழல் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? ஏன்னா எவனா ஒருத்தன் இல்லீகல் வேலை பார்க்கறதுக்காண்டி லஞ்சம் கொடுத்து பழக்கியிருப்பான். அதனால லாபம் அடைஞ்ச அதிகாரிகள் என்ன பண்ணுவான்? அவன் செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கும் லஞ்சம் கேட்பான். மற்ற நாடுகள்ல மட்டும்தான் தப்பான வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் கேட்பான். நம்ம ஊர்ல செய்ய வேண்டிய சரியான வேலையை செய்யறதுக்கு கூட சீக்கிரமா செய்யணும்னா லஞ்சம் கேட்பான். அப்ப இந்த சூழல் ஏன் உருவானுச்சு? ஆரம்பத்துல ஒருத்தன் தப்பு செய்யறதுக்காண்டி லஞ்சம் கொடுத்தான்ல, அந்த லஞ்சம் தான் இதை உருவாக்குனுச்சு. இப்ப லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இதை இஸ்லாம் ரொம்ப இதா பேசுது. ஏன் பேசுது? இந்த இடத்துல நீ கட் அண்ட் ரைட்டா இருந்துட்டானா, தக்குவாவை பேன்ற ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாத ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எல்லாமே சரி தப்பு பிரிச்சறிய தெரியும். அப்ப தப்பும் செய்ய மாட்டான், பாவங்கள்ல இருந்து விலகி இருப்பான். அதே சமயத்துல தப்பு நடக்கும்போது தடுக்கிற மனநிலையும் அவனுக்கு இருக்கும். அப்ப அதை சொல்லும் போதெல்லாம் சொல்றான், தவறான முறையில உண்ணாதீர்கள், அடுத்தவங்களுடைய பொருளை உண்ணாதீங்க அப்படிங்கிறான். இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்கள் லஞ்சங்கள் எதுக்காண்டி கொடுக்கப்படுது? நிறைய புறம்போக்கு நிலங்கள் திருடப்படுது. புறம்போக்கு நிலங்கள் யாருக்கு சொந்தம்? அரசுக்கு சொந்தங்கிறோம். அரசு யாருக்காண்டி அந்த இடங்களை வச்சிருக்கு? பொதுமக்களுக்காக தான் வச்சிருக்கு. பொது சொத்துக்கள் எல்லாமே பொது சொத்துக்கள், மக்களுக்கான சொத்து அது. அப்ப எல்லாருக்கும் பொதுவானது அது. அதை கவர்மெண்ட் நிர்வகிக்கிறது நமக்காக தான் நிர்வகிக்குது. ஒரு ஸ்கீம் கொண்டு ஒரு சும்மா ஒரு இடம் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னா, அந்த இடத்துல வீட்டை கட்டி ஒரு பொதுமக்கள் யார்கிட்ட வீடு வசதி இல்லையோ அவனுக்கு அந்த வீட்டை கொடுக்கவும் முடியும். அதே சமயத்துல அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். இந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்களை யார் ஆட்டைய போடுவான்? அரசியல்வாதி ஆட்டைய போடுவான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த இடத்த கம்மியான விலையில புறம்போக்கு நிலம் தானேன்னு சொல்லி வாங்க ட்ரை பண்ணுவான். ஏதாவது லஞ்சம் கொடுத்து அந்த இடத்துல இடம் மோசடி செஞ்சு அது என் பேர்ல தான் இருந்துச்சுன்னு காட்ட பார்ப்பான். இப்ப இந்த மாதிரியான மோசடியான வேலைகள் நிறைய நடக்கும். இப்ப வக்ஃபு சொத்தை பத்திலாம் நிறைய நம்ம போராட்டம்லாம் பண்ணியிருப்போம். அந்த சொத்துக்களே எப்படி இருக்குது? நிறைய சொத்துக்கள் இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்க திருடி இருக்காங்க, வெளியில உள்ள அரசியல் கட்சிகள் திருடி இருக்கு. அதுல எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது. அப்ப நிறைய சிக்கல்கள்ல இருக்குது. இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் தேவைப்படுதா அப்படின்னு சொன்னா அதுக்கான சூழல்களை உருவாக்கி கொடுத்தது முஸ்லிம்கள் தான். யாரு கையில் அதனுடைய அமானத்து, அதனுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சோ அவங்க சரியா அதை பேணலை, அதை சரியா அவங்க பாதுகாக்கல. அதனுடைய விளைவுகளால் தான் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? லஞ்சம்ங்கிறது தான் எல்லா பாவங்களுடைய ஆரம்ப புள்ளியா இருக்கிறதுனால அது அல்ல அடிப்படையிலே தப்புங்கிறான். அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றான். ஓகே, இப்போ 189வது வசனம். அல்பக்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். முதல்ல பனு இஸ்ராயல்களை பத்தி பேசினுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கிப்லா மாற்றத்தை பத்தி பேசணும். கிப்லா மாற்றத்துக்கு அப்புறம் முஸ்லிம்கள் மேற்கொள்ள வேண்டிய சில சடங்கு முறைகளை பத்தி பேசும். சஃபா மருவாக்கு இடையில ஓடுறதை பத்தி பேசும். இப்படியே ஒவ்வொரு இதா பேசிட்டு ஹஜ்ஜை பத்தி பேசும். அப்படியே ஹஜ்ஜை பத்தி பேசிக்கிட்டு வரும்போதுதான் இப்ப இந்த வசனம் தூங்குது. என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபியே, தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். பூர்வீராக அவை மக்களுக்கு காலங்காட்டியாகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன. அதாவது இந்த கேலண்டர் சிஸ்டம், இந்த பிறையை பத்தி கேட்குறாங்க. பிறையை பத்தி கேட்கறதுக்கான தேவை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சமூகத்துல கேலண்டர் 2 விதமான கேலண்டர் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா அடிப்படையில கேலண்டர், இன்னொன்று சூரியன் அடிப்படையில சோலார் கேலண்டர். ஆனால் அது ரெண்டத்தையும் மிங்கிள் பண்ணி தான் லூனி சோலார் கேலண்டர். இந்த முறையில தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லூனார் கேலண்டர் அப்படிங்கிறது பியூரான மாதம், பியூரான கேலண்டர், நிலவின் அடிப்படையில் வரக்கூடிய கேலண்டர். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல 29 இல்லை 30 நாட்கள் தான் இருக்கும். அதனால 31வது நாள் கிடையாது. அப்ப எப்படி இந்த கேலண்டர் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதங்கள் வரும், அடுத்த 12 மாதங்கள் வரும். இப்படியே அந்த 12 மாதங்கள்னு நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த 12 மாதங்கள் கணக்குல தான் இயங்கிட்டு இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துல நீங்க இந்த வருஷம் இப்ப மொஹர்ரம் மாதம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் மொஹர்ரம் மாதம் வெயில் அடிக்குமான்னு கேட்டா வெயில் அடிக்குமான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மொஹர்ரம் மாதம் மழை காலத்துல வரும். இப்படி பருவநிலைகள் மாதத்துல மாறி மாறி வரும். அந்த ஒரே சீசன் ஒரே மாதத்துல வராது. அப்ப அதை ஈக்குவல் பண்றதுக்காண்டி லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யூதர்கள் முதற்கொண்டு பாபிலோனுக்கு போயிட்டு வந்த பிறகு இதைத்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நிலவின் அடிப்படையிலான கேலண்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 மாதங்கள்ங்கிறப்ப 355 நாட்கள் தான் வரும்.
10 நாள் சோலார் கேலண்டரை விட கம்மியா வரும். சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பருவநிலைகள் கரெக்டா அந்தந்த மாதங்கள்ல இருக்கும். நான் வந்து டிசம்பர் மாசம்னா குளிர் மாசம் தான், அப்போ வந்து இந்தந்த மாதங்கள்ல இது மட்டும் தான் நடக்கும், மழை பெய்யும் இந்த மாதத்துல வெயில் அடிக்கும், மே மாசம்னா வெயில் அடிக்கும், இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. மே மாசம்னாலே வெயில் அடிக்கும் நம்மளால ஃபார்ம் அடிக்கிறோம்ல. ஆனா எந்த ஒரு அரபு மாதங்களையும், அதாவது இந்த நிலவின் அடிப்படையில மாதங்களையும் நம்மளால கணிக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இதை மேட்ச் பண்றதுக்காண்டி 2 வருடங்களுக்கு ஒரு தடவை, 2-3 வருடங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா வர அந்த 10 நாளை கூட்டி 3வது வருஷம் 13 மாசமாக்கிடுவாங்க. இப்படி கூட்டி 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 அந்த பருவநிலைகளையும் மாதங்களையும் ஒருமிச்சு காட்டுறதுக்காக இப்படி ஒரு கணக்கு முறையை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல்ல அந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணப்படுது. யார் யாரெல்லாம் இந்த லூனி சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த முறை 13 மாதங்கள் கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், மாதங்களுடைய எண்ணிக்கை 12ன்ட்டான். அப்ப அந்த அடிப்படையில நமக்கான கேலண்டர் சிஸ்டம் இதைத்தான் ரசூல்லாட்ட கேட்கறாங்க. வந்து கேலண்டர் சிஸ்டம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அல்லாஹ் சொல்றான், அது வந்து மக்களுக்கு காலங்காட்டியாகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன. இப்ப ஹஜ்ஜினாலே வெயில் காலத்துல வரும்னு கிடையாது, மழை காலத்திலையும் வரும், வெயில் காலத்திலேயே வரும், குளிர் காலத்திலேயும் வரும். அப்ப இந்த நிலவின் அடிப்படையிலான மாதத்தை அல்லாஹ் வந்து தனக்குரிய மாதமா ஆக்கிட்டான். அப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஹிஜ்ரி முறை கேலண்டர் தான். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து இதை சொல்றான், ஹஜ்ஜுடைய நாட்களை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன. மேலும் அவர்களிடம் கூறும், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் அவற்றின் பின்புறமாக வருவது புண்ணியமானதல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுடைய வீடுகள்ல நீங்க பின்புறமா வர்றது புண்ணியம் இல்லை அப்படிங்கிறான். இது ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அரபுகள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இஹ்ராம் அணிஞ்சிட்டா ஹஜ்ஜிக்கு போறதா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஹஜ்ஜிக்கு போனாலோ இல்ல ஹஜ்ஜில இருக்கும்போது இடையில ரிட்டர்ன் வந்தாலோ அவங்களுடைய வீடுகளுக்குள்ள அவங்க வாசல் வழியா வரமாட்டாங்க, ஜன்னல் வழியாவோ கொல்லப்புற வழியாவோ இப்படி வரக்கூடிய ஒரு வழிமுறை இருந்துச்சு. அதை என்னவா நினைச்சாங்கன்னா, அது ஒரு புண்ணியம், அது ஒரு ஒரு பணிவு நிறைந்த வழிபாடுங்கிற மாதிரி அவங்க பேணிக்கிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சடங்கு மாதிரி அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப அதை பத்தியும் கேள்வி வருது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், மாறாக இறைவனுக்கு அஞ்சுபவனே உண்மையில் புண்ணியவான் ஆவான். யாருக்கு தக்குவா இருக்குதோ அவன் தான் புண்ணியவான். இவனுங்க சும்மா ஹஜ்ஜி பண்றது எல்லாம் பண்ணுவானுங்க, யாரு மக்கத்து குறைசிக்கல. அப்ப அவங்க அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு ஆனா எல்லா பாவமும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் மேல எந்த அச்சமும் இருக்காது. எந்த பாவங்கள் செஞ்சாலும் பரிகாரமா எதை நினைப்பாங்க, ஒரு ஆட்டை பலி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, ஒரு 4-5 கிரியை வந்து 4-5 சிலைகளுக்கு செஞ்சுட்டா நம்மளுடைய இது வந்து முசீபத்து நீங்கிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு கைமாறு விஷயங்களை வச்சு 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 தங்களுடைய பாவங்களை நியாயப்படுத்திக்க கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ கொல்ல பக்கமா வந்தா என்ன, வாச பக்கமா வந்தா என்ன, புண்ணியவானுங்கிறவன் தக்குவா உள்ள வந்தான் அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், எனவே வீடுகளுக்குள் அவற்றின் வாயில்கள் வழியாகவே வாருங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதனால வாச வழியாக வாங்க, கொல்ல பக்கமா வராதிங்கன்னு சொல்லிட்டு தடை செஞ்சுட்டான். தடை செஞ்சதும் இல்லாம இதை வந்து அல்லாஹ் வந்து இதை சொல்லி இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இது மூலியமா நிறைய பேர் உரையில சொல்லும் போது என்ன செய்வாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை, அரபுகள்கிட்ட இருந்த ஒரு மூட நம்பிக்கையா எல்லாம் மாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மூட நம்பிக்கை, இதெல்லாம் மாத்திட்டான். இப்போ நம்மலாம் பெருநா தொழுவ போறோம். அப்ப வந்து ரசூல்லா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பக்கமா வந்துட்டு வேற பக்கமா போறாங்க. அப்படிதான் ரசூல்லா போயிருக்காங்க. இப்ப இதை சொல்லிட்டு இதுவும் ஒரு வகையில மூட நம்பிக்கை தானே, ஏன் வந்த வழியா போனா என்ன ஆயிர போகுது ஒரு கேள்வி வரும். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு கேள்வியை ஒரு ஆள் கேட்டதுனால இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரசூல்லா ஏன் வந்த வழியில ரிட்டர்ன் போறோம்னா, வர வழியில உள்ள எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, வர வழியில உள்ள எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஒரு வழியா வராங்க, பயான் பண்றாங்க, திரும்ப போகும்போது வேற வழியா போறாங்கன்னா அந்த பக்கம் உள்ள எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு போறாங்க. சந்திச்சுட்டு போறதுக்கான இது ரசூல்லாவுடைய ஒரு வழிமுறை. இப்போ ரசூல்லா வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயும் சொல்லலை, ரசூல்லா செஞ்சாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்பவுமே ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் 3மே ஹதீஸ்கள், அப்ப அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ ரசூல்லா இப்படிதான் செஞ்சாங்கிறத நம்ம ஏன் பின்பற்றுறோம், ஏன் அதை சுண்ணத்தா பார்க்குறோம், அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நடிகர் இருக்கிற ஃபேமஸான நடிகர், அவர் வந்து ஒரு படத்துல ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. அவர் யாரையும் வச்சுக்க சொல்லி சொல்ல மாட்டார், ஆனா எல்லா பயிலும் அதே ஹேர் ஸ்டைல் வைப்பான். அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதே ட்ரெஸ்ஸை எல்லாரும் போடுவான், அவர் சொல்லலாம் மாட்டார். இது எதனாலனா அவர் மீது உள்ள பக்தியின் காரணமாக அதை அவங்க செய்வாங்க. அப்ப நமக்கு யாரு ஹீரோ, ரசூல்லா தான். அப்ப அதை ஃபாலோ பண்றதுனால என்னன்னு சொன்னா, ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை, ஆனா அவரை நான் ஃபாலோ பண்றேன், அவர் இதை ஃபாலோ பண்ணாருங்கிறதுனால நான் ஃபாலோ பண்றேங்கிறப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல உள்ள நேசம் அதிகம். இது ஒரு நேசத்தின் வெளிப்பாடாக நடக்கக்கூடிய ஒன்று. இது இன்னைக்கு சடங்கா மாறி இருக்கலாம், ரசூல்லா இப்படிதான் பண்ணாங்க அதனால நானும் பண்றேங்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனா நேசத்தின் வெளிப்பாடாகத்தான் இது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குமான இதை செய்யாம இருந்தா ஒன்றும் குத்தம் கிடையாது.
மூட நம்பிக்கைகள் பெருவாரியானது ஐயோ செய்யலாம் சாமி குத்தோங்கிற லெவல்ல இருக்கும். இது அப்படி கிடையாது. அப்ப இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்பதான் போர் குறித்த விஷயங்கள் வருது. இந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்லாம் பத்தின ஒரு புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை தவறா புரிஞ்சுக்கிட்ட, இந்த வசனங்களை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்ட முஸ்லிம்களாலும் இந்த வசனங்களை தவறா சித்தரிக்கிற நான் முஸ்லிம்களாலும் தான் இஸ்லாம் இன்னைக்கு தீவிரவாத மார்க்கமா சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வசனங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் அப்படிங்கிறப்ப அதை ஈஸியா சொல்லணும், ரொம்ப எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா படைப்பினங்கள் இருக்குல்ல, படைக்கப்பட்ட இல்ல படைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கின்ற, அதை சார்ந்து வாழ்ந்து வருகின்ற மனிதர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து அல்லாவுக்கு மட்டும் அடிபணிகின்ற, அல்லாஹ் மட்டும் சார்ந்து வாழக்கூடிய மனிதனா மாத்துறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த வேலையை தான் இஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த படைப்பினங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், மனிதனால படைக்கப்பட்ட ஒரு போதை வஸ்து, இதுக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கான். இவனால என்ன பாதிப்பு? அவன் உடலுக்கும் பாதிப்பு, அவனை சுத்தி உள்ளவங்களுக்கும் பாதிப்பு, ஒட்டுமொத்தமா அவனால அந்த சமூகத்துக்கே பாதிப்பு. அது ஒரு நோய். அந்த நோய் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கும். அதனால சமூகம் சீர்குலைக்கப்படுகின்ற வேலை நடக்குது. ஒரு போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறவனால இது ஏற்படுது. இன்னொருத்தன் என்ன பண்றான்? பேராசைப்படுறான், பெருமைப்படுறான், ஒரு பொறாமப்படுறான், இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கான், தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கான். இந்த உணர்ச்சிகள்லாம் என்ன பண்ணும்? அவனை பாவம் செய்ய தூண்டும். முதல் மனிதரை எடுத்துப்போம். முதல் மனிதர் ஆதமுக்கு 2 மகன். 2 மகன்ல ஒரு மகன் இன்னொரு மகனை ஏன் கொண்டாரு? பொறாமையின் காரணமா கொண்டாரு. இப்லீஸ் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மேல பொறாமப்பட்டான்? அதனால தானே அவன் வழிகெட்டு போனான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேராசை, ஒரு பொறாமை, ஒரு உணர்ச்சியுடைய அதிகப்படியான வெளிப்பாடு, உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு உணர்ச்சிக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் பாவங்கள்ல அதிகமா ஈடுபடும். அந்த பாவங்களின் வெளிப்பாடு எப்படி வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய செயல் என்ன பண்ணும்னா பிறரை பாதிக்கும், பிறரை தீங்கு விளைவிக்க பார்க்கும். அப்ப இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஒவ்வொரு படைப்புகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய மனிதனுடைய வெளிப்பாடை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான்? தன்னை உயர்ந்தவனா கருதுவான். தன்னை உயர்ந்தவனா கருதுறவன் என்ன பண்ணுவான்? தன்னை எல்லாரும் உயர்ந்தவர்களா கருதணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு போலி சிலையை உருவாக்குவான். அந்த சிலைக்கு என்ன சொல்லுவான்? நான் தான் அவதாரம்ன்றுவான். இந்த சிலை எங்க குல சிலைன்றுவான். இதை எல்லாரும் வணங்கணும்மா, இது வணங்கினாதான் இதெல்லாம் கிடைக்கும்மா. அப்ப இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவான்? நாங்க தான் இந்த சிலைக்கு உரியவர்கள், சிலைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள்லாம் உயர்ந்த வருகோம், எங்களுக்கு நீங்க காணிக்க செலுத்தணும். இப்படி ஒரு கேட்டகரியா கொண்டு உயர்வு தாழ்வை கற்பிச்சு மனிதர்களை அந்த விஷயத்துல அடிமையாக்கி வச்சிருவோம். சமத்துவமின்மையை ஏற்படுத்துவான். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு நம்ம சமூகத்திலே எப்படி நடந்துச்சு? கடவுளுக்கு தலை வழியா பிறந்தவன், வயிற்று வழியா பிறந்தவன், கால் வழியா பிறந்தவன் அப்படின்னு சொல்லி டிவிஷன் பிரிச்சு இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள்னு ஒரு கேட்டகரி உருவாக்கி, இதெல்லாம் என்ன? மனிதர்களுக்கு மத்தியில சமூக நீதியை சீர்குலைச்சு அவங்கள அடிமையாக்கி அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ள சுழலக்கூடிய மக்களா மாத்தி அவங்கள ஒரு விலங்கு மாட்டின அடிமைகளா மாத்தி வச்சிருக்கிறது தான் இந்த கட்டமைப்புகள். இது பல வகைகள்ல ஒரு தனி மனிதனா ஒருத்தன் ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருந்தாலோ, இல்ல ஒரு குடும்பமா ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல அடிமையா இருந்தாலோ, இல்ல ஒரு செயல்களுக்கோ ஒரு பொருளுக்கோ இல்ல ஒரு சிலைக்கோ ஏதோ ஒண்ணு அல்லாத ஒரு விஷயத்துக்கு மனிதன் அடிமையா இருக்கும்போது அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சீர்குலைவுகள் அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மனித சமூகத்தை அழிச்சிரும். மனித சமூகத்தை நிம்மதியா இருக்க விடாது. ஒரு நீதியின்மையோடு அந்த சமூகம் இருக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாரையும் அல்லாவுக்கு அடிமையாக்குது. மனிதர்கள் எல்லாருமே மனிதர்களுக்கு அடிமையாவோ இல்ல ஒரு பொருளுக்கு அடிமையாவோ இருக்கிறவங்கள மீட்டெடுத்து அவங்கள அல்லாவுக்கு அடிமையாக்குது. அதன் வாயிலாக இஸ்லாம் என்னத்தை நிலைநாட்டுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மத்தியில் அமைதியை நிலைநாட்டுது, சமத்துவத்தை நிலைநாட்டுது, ஒழுக்கத்தை நிலைநாட்டுது, நீதியை நிலைநாட்டுது. எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு செயலுக்கோ அடிமையா இருக்கக்கூடிய ஒருத்தவனை மீட்டெடுத்து அவனை நீதியின் பாதையில செலுத்துது. இதைத்தான் இஸ்லாம் செய்யுது. இதைத்தான் முந்தைய தூதர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாருமே இந்த அழைப்பை நோக்கி தான் அழைப்பாங்க. அப்ப இந்த பிரச்சாரத்தை இஸ்லாம் செய்யுது. இதைத்தான் ரசூல்லா ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றாங்க, அத்தீனு அன்னஷீஹா. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அப்ப என்ன ஆகுதுன்னா மனிதன் நிம்மதியா வாழ்றதுக்கான சூழல்களை கட்டமைப்பை இஸ்லாம் உண்டாக்கி கொடுக்குது. அப்ப இந்த கட்டமைப்பை இதை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம், அதாவது படைப்புகளுக்கோ இல்ல படைக்கப்பட்ட ஒண்ணுக்கோ உணர்ச்சிக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையா இல்லாம அல்லாவுக்கு மட்டும் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்த ஒருத்தன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் தான் முஸ்லிம். அப்ப அவன் எப்படி இருக்கணும்? அவனால பிறருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. இதுதான் உத்தரவாதம். ரசூல்லா சொல்றாங்க, எவனுடைய நாவால் எவனுடைய கரத்தால் பிறருக்கு நோவினை இல்லையோ அவன் தான் முஸ்லிம்ங்கிறாங்க.
யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருமோ அவன் பேர் தான் தமிழுங்கிற மாதிரி அப்படியே ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டாங்க. யாருடைய கரத்தாலோ யாருடைய நாவாலோ பிறருக்கு துன்பம் ஏற்படாதோ அவன் தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களை தான் ரசூலுல்லாஹ் மக்காவுல உற்பத்தி பண்ணாங்க. எல்லா தூதர்களும் இவங்களை தான் உற்பத்தி பண்ணாங்க. அப்ப மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் எழும்புது. இறுதி இறை தூதரான ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வராங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய நிலை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சிறுபான்மையா இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைக்கட்டுகள் எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க? ஏன்னா அங்க உள்ளவங்க சிலைகளை உருவாக்கி வச்சு, அது இப்ராஹிம் நபியுடைய பூமி, ஒரே ஒரு இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை இல்லம் அங்கத்தான் இருக்குது. அந்த பூமியை, அந்த இறை இல்லத்தை சொந்தம் கொண்டாடக்கூடியவங்க பல சிலைகளை கற்பிச்சு, மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வுகளை கற்பிச்சு, அவங்கள அடிமையாக்கி அவங்கள சுரண்டி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சூழல். அந்த சூழல்ல இந்த பிரச்சாரம் எந்திரிக்கும் போது என்ன நடக்குது? துன்புறுத்தப்படுறாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப எல்லாம் எல்லா மக்களும் பொறுமையா இருந்தாங்க. யார் அந்த டைம்ல யாரும் எதிர்த்து சண்டை போடல, யார் யாரையும் கொல்லல, எந்த ஒரு வன்முறையையும் இஸ்லாம் கையில் எடுக்கல, முஸ்லிம்கள் கையில் எடுக்கல. அப்ப வரைக்கும் அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்க வாழவே கூடாது, முஸ்லிம்களை ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு முடிவெடுத்த டைம்ல ஹிஜ்ரத்து செய்யறாங்க முஸ்லிம்கள். எங்க ஹிஜ்ரத்து செய்யறாங்க? எத்ரிபுக்கு ஹிஜ்ரத்து செய்யறாங்க. எத்ரிபுங்கிற ஊருக்கு ஹிஜ்ரத்து செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் போன பிறகு அந்த ஊருடைய பேர் என்னவாயிருச்சு? மதீனத்துன் நபவியா மாறுது. அப்ப மதீனத்துன் நபவினா மதீனானா பட்டணம், மதீனத்துன் நபவினா நபியின் பட்டினம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மாறுது. அப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே முஸ்லிம்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அங்க ஒரு கட்டமைப்பு உருவாகுது. இது வரைக்கும் முஸ்லிம்கள் யாரா இருந்தாங்க? உதிரிகளா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தொழுகை சட்டங்கள் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த விதமான பெரிய வரம்புகள் கிடையாது, மது கூட தடை செய்யப்படலை. அப்ப அந்த கட்டமைப்புல இருந்த முஸ்லிம்கள் அவங்களுக்குன்னு ஒரு சூழல், அவங்களுடைய வாழ்வியல அல்லாஹ் வழிகாட்டின அடிப்படையில வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்குறான். அந்த பூமிக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா மனிதன் என்னதான் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமைன்னு சொல்லிட்டு வந்தா கூட மனிதனுடைய இயல்பு என்ன? அவன் அதிகமா பாவம் செய்ய தான் அதிகமா தூண்டப்படுவான். அப்ப அவனை பாவங்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, சில சட்டத்திட்டங்கள் வேணும். அந்த சட்டத்திட்டங்களை மீறாம அவன் இருக்கணும். மீறாம சட்டத்திட்டங்களை மீறினா அவனுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படணும். அப்ப இப்படியான ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் உருவாக்கி கொடுக்குது. இது இஸ்லாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு கொள்கையுமே ஒரு கட்டமைப்பை உருவாக்குனுச்சுன்னா அந்த கட்டமைப்புக்கு இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவிலையும் சட்டத்திட்டம் இருக்கும், மீறினா தண்டனைகளும் இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் இஸ்லாமும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. இஸ்லாம் அந்த சரியத்து சட்டங்களை அல்லாஹ் என்ன பண்றான்? குர்ஆன் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மூலமாகவும் அதை நம் முஸ்லிம்களுக்கு வெளிப்படுத்துறான். அப்ப இந்த கட்டமைப்புக்கு உள்ள வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒழுங்கு விதிகள் இருக்கும், அவங்களுக்குன்னு வணக்க வழிபாடுகள் இருக்கும். இப்படியான கட்டமைப்பா ஒரு சமூகமா மாறிட்டாங்க. இந்த சமூகத்துக்கு இப்ப பாதுகாப்பு அவசியம். ஏன்னா வெளியில இருந்தும் யாரும் தாக்கிடக்கூடாது, உள்ளேயும் அது சீர்குலைஞ்சிடக்கூடாது. உள்ள சீர்குலையக்கூடாதுங்கிறப்ப இந்த சட்டத்திட்டங்களும் அதுக்கான தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகளையும் பொறுப்புதாரிகளையும் இஸ்லாம் போட்டுருது. அப்ப வெளியில இருந்து தாக்கக்கூடாதுன்னு ஒரு சூழல் இருக்குல்ல. ஏன்னா பொதுவா இஸ்லாம் இன்னைக்கு தோன்றினாலும், அது அன்னைக்கு, அதாவது மதீனாவுல இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே பல கட்டமைப்புகள் இருக்கு. ஆல்ரெடி மக்காவுல சிலைகளை வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு என்ன செய்யும்? மக்களை சுரண்டுவதற்காக சண்டையிடும். ஒரு ஊருக்கு படையெடுத்து போவாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவன் என்ன அடிச்சுட்டான், கிள்ளிட்டான், இது இந்த மாதிரி காரணங்களும் இருக்கும். அதே சமயத்துல அங்க செல்வம் பெருகி இருக்கு அப்படின்னு சொன்னா கொள்ளையடிக்கக்கூடிய மக்களாகவும் அரபுகள் இருந்தாங்க. அரபுகள் மட்டும்தான் அப்படி இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஹெர்குலஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பாரசீகம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எங்க செல்வ வளம் இருக்குமோ அந்த வளமிக்க பூமியை போய் படையெடுத்து போய் ஜெயிச்சு அந்த செல்வங்களை தமக்குரியதாக ஆக்கி கொள்வார்கள். அப்ப இந்த வேலையை எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுச்சு. இதை இன்னைக்கு உள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட பண்ணுது. என்ன பண்றான்? எங்கெல்லாம் ஆயில் இருக்குன்னு சொன்னோமோ அங்கெல்லாம் போய் இறங்கிடுவான். எண்ணெய் சட்டியில கூட ஆயில் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சொன்னா அப்படியே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்து இறங்குற அளவுக்கு அவ்வளவு மட்டமாக ஏதாவது ஒரு போலியான பொய்யான புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு ஒரு ஊர் மேல படையெடுத்து போய் அங்க உள்ள மக்கள் எல்லாம் கொன்று குவிச்சு அங்க உள்ள வளங்களை சுரண்டிக்கிட்டு வரக்கூடிய வேலைகளை தான் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை செய்யும் போது இன்னைக்கு அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க இருக்கும்போது எந்த ஒரு சமூகம் பாதுகாப்புக்காக ஒரு இராணுவத்தை உருவாக்கித்தான் ஆகணும். அந்த இராணுவத்துக்கு என்ன பணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபடும், படையெடுப்பு பணிகள்லையும் ஈடுபடும். ஏன்னா சுரன்றவன் தன்னை அடிக்க வந்தா மட்டும்தான் தற்காத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சுரன்ற ஒருத்தன் இல்லாம ஆக்குறது வேலைதான். திருட்டு பைய இருக்கிறான், வந்துகிட்டே இருக்கான், திருடிக்கிட்டே இருக்கான். திருட வரும்போது புள்ளநெறி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? புள்ளநெறி இருக்கிற இடத்துல போய் 4 சாத்தி இனிமேல் வந்தீங்கன்னா உடிச்சிருவான்னு சொல்றதும் வேலைதான். அதையும் இராணுவம் செய்யணும். அதற்காக வேண்டித்தான் எல்லா கட்டமைப்புகளும் இராணுவத்துக்குன்னு ஒரு பெரிய தொகையை செலவு செய்யும்.
அப்ப இஸ்லாமும் அந்த தொகையை செலவு செய்யுது. அப்ப அப்படிப்பட்ட கட்டமைப்பு எந்தெந்த சூழல்களை எதிர்கொள்ளுமோ அந்த சூழல்கள்ல எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இது என்னமோ பொதுமக்களை கொள்றது இந்த மாதிரிலாம் கிடையாது. இது இராணுவத்துக்கான சட்டம். குர்ஆன் போரை பத்தி இப்ப பேச போகுது. இந்த போரை பத்தி பேசுதுன்னா யாரை பத்தி பேசுது? இராணுவத்தை பத்தி பேசுது. எந்த ஒரு இண்டிவிஜுவலை பத்தியும் பேசல. இண்டிவிஜுவலுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அவங்களுடைய வரம்புகள்ல நின்றுக்கணும். அவங்களுக்கு என்ன தகுதியோ அந்த லெவல்ல தான். பொதுமக்களுடைய பணியை தான் செய்யணும். திருடினவனு கையை வெட்டணும். யாரு கையை வெட்டுவா? திருடினவனை போய் பிடிச்சி கொடுக்கணும் போலீஸ்ல. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவனை பிடிச்சி அவங்க விசாரிப்பாங்க, இவன் தான் திருடினானான்னு. உறுதியானா தண்டனை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு திருடினவனை பார்த்தாலே வெட்டிடணும்னு சொல்லிட்டு இவன் போய் அருவாவை எடுத்துட்டு போய் வெட்டினானா? எல்லாரும் கையில ஆயுதங்கள் எடுக்க முடியாது. எல்லாரும் சட்டத்தை கையில எடுக்க முடியாது. கையில் எடுக்கிறது தப்பு. அப்ப இஸ்லாம் அதை ஆதரிக்கல. அப்ப என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாம் இந்த சட்டங்கள் குர்ஆனோ ஹதீஸோ அந்த போர் சட்டங்களை பத்தி, போர்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி பேசுதுன்னா அது இராணுவத்தை குறித்து பேசுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் நிறைய வேலையை பார்த்து விட்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் மீது தீவிரவாத பட்டம் நிரந்தரமாக்கப்படுறதுக்கான சூழல்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த வசனங்களுக்குள்ள போவோம். இஸ்லாமியரே, மேலும் உங்களோடு போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள். உங்களோடு போர் புரியறவங்களோட நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த போர் புரியறவங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு ஆப்போசிட் டீமை பார்த்து சொல்லும்போது போர் புரியுறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க ஏன் போர் புரியுறாங்க? தங்களுடைய வளத்தை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய வளத்தை பெருக்கிக்கிறதுக்காகவும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது மூலியமா என்ன கிடைக்கும்? இன்னொரு நாட்டுடைய வளங்கள் கிடைக்கும், அவன் சேகரித்து வச்ச பொருட்கள் கிடைக்கும். அப்போ அதுக்காக தான் இவெல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருப்பான், கேம்லாம். அதெல்லாம் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தன் கிளானை போய் அடிச்சு அதில் உள்ள காசெல்லாம் ஆட்டையை போட்டு வர்றது தான் இவங்க வேலை. இதெல்லாம் கேமாக விளையாடும் போது இவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இயல்புகளில் இப்படித்தான் போர்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அமெரிக்காவை பார்த்து எவனா அநியாயக்காரன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் ஏன்னா வளர்ந்தவனா, வளர்ந்து கெட்டவன் எது செஞ்சாலும் தப்பு இல்லை. அப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இதுதான், வளங்களை எடுத்துக்கிறது தான் போர். அது மூலியமா தங்களுடைய மக்களை திருப்திகரமாக வைக்கிறதுக்கும் இல்லை தங்களுடைய அரசர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சண்டை நடக்கும். இஸ்லாம் என்ன செய்யுது? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டை போடுங்க அப்படிங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில சண்டை போடுறேன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சுரண்டி திங்கிறான்ல, இவன் யார்கிட்ட சுரண்டானோ அந்த பொருளாதாரத்தை பிடுங்கி சுரண்டப்பட்ட மக்களுக்கே கொடுக்கறது தான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன செய்யும்னா சண்டை போடும், பாரசீகத்தோட சண்டை போடும், ஹெர்குலஸோட சண்டை போடும். அதுல ஜெயிச்ச காசு எல்லாமே இருக்கும்ல, போய் ஜெயிச்சுப்பாங்களே, கோட்டைகளும் எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கும்ல. கிடைச்சத சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க போட்டுக்கிட்டாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள்லாம் என்ன அர்த்தம்? அவங்க கட்டுப்பாட்டுல இருந்த எல்லா மக்களுக்கும் அது போனுச்சு. அப்ப இதுதான், இந்த இயல்பை தான் இஸ்லாம் செய்யுது. அப்ப இதை அல்லாஹ் கட்டளை இடுறான், உங்க கூட போர் புரியறவங்களோட நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியுங்க. அதை சொல்லிட்டு சொல்றான், ஆனால் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். போர்ல வரம்பு மீறாதீங்கன்னா என்ன அர்த்தம்? வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது என்னன்னா காசுக்காக சண்டை போடுறது கூடாது. பொருளாதார நோக்கத்தோட இஸ்லாம் ஒருபோதும் சண்டை போடாது. சண்டை போடுறதுனாலே அவன் சுரண்டான்னு அர்த்தம், அவன் அநியாயக்காரன் அர்த்தம். இஸ்லாம் ஒருத்தவன் கூட சண்டை போடுதுன்னா அவன் அநியாயக்காரன் அர்த்தம், அவன் பூமியில குழப்பம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம், அவன் சீர்குலைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த ஒரு காரணம் இல்லாம வேற யாருக்கூடையும் இஸ்லாம் சண்டை போடாது. உடனே 3 முஸ்லீம் மன்னர்கள் சண்டை போட்டாங்களே, படையெடுத்து வந்தாங்களே, அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முஸ்லீம் மன்னர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறத பத்தி பேசுறதுனா அது வேற டாபிக்ல பேசலாம். அப்ப இஸ்லாம் இப்படித்தான் சண்டை போடுது. அப்ப வரம்பு மீறக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வரம்பு மீறக்கூடாதுன்னா இன்னும் என்ன வரம்புகள் இருக்கு? போர்கள்ல சில வரம்புகள் இருக்கு. போர்க்களங்கள்ல என்ன பண்ணுவாங்க? எதிரிகளை வீழ்த்திட்டாங்கன்னா தலையை வெட்டிடுவாங்க, ஈட்டியில குத்தி இப்படி தூக்கிக்கிட்டு வருவாங்க, இந்த வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பல அழிச்சாட்டியங்களை போர்கள் அப்படிங்கிற பேர்ல செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொல்லும் போது அவங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டுச்சு. நிறைய போர்கள் உடல்களை சிதைக்கக்கூடிய போர் விதிமுறைகளை மீறக்கூடிய வேலைகள் நடக்கும். முதல்ல போர் குறித்த சட்டங்களை ஏற்றினது இஸ்லாம் தான். பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மதகுருமார்களை கொல்லக்கூடாது, ஆலயங்களை இடிக்கக்கூடாது, விவசாய நிலங்களை சேதப்படுத்தக்கூடாது, கால்நடைகளை கொல்லக்கூடாது. இப்படியான சட்டங்கள், இப்படியான வரம்புகளை இஸ்லாம் விதிச்சு கொடுத்துச்சு. அப்ப இந்த மாதிரியான கட்டளைகள்லாம் இஸ்லாம் பிறப்பிச்சு வரம்புகளை உண்டாக்குனுச்சு. இந்த வரம்பை யாரு மீறினாலும் மீறக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான். அதை மீறுறவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனெனில் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறுறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? போர்ல வரம்பு மீறுறதை பத்தி இதை பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப ரசூலுல்லாவுக்கு ஒரு செல்ல புள்ள இருந்தார். யாரு? ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு.
அவருடைய மகன் உசாமா பின் ஜைதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து இளம் வயதிலேயே தளபதி ஆகிற அளவுக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு ஆள். அவரை ரசூல்லா பல போர்களில் தகுதியுடைய தளபதியா போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, தளபதியா ஒரு போர்ல கலந்துக்கிறாரு, சண்டை போடுறாரு, எதிரி ஒருத்தவரை தாக்கி அவர் மேல ஏறி உட்காந்து வெட்ட போயிட்டாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் சரணடைஞ்சிடுறேன், நான் களிமா சொல்றேன், முகமதுடைய இறைவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நேரம் வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எதிரி கழுத்து மேல வெட்ட போறாருன்னு தெரிஞ்ச உடனே உயிருக்கு பயந்து இப்படி சொல்றாரு. சொன்னவர் என்ன பண்றாரு, உயிருக்கு பயந்து சொல்றியான்னு சொல்லி வெட்டிடுறாரு. வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, ரசூல்லாட்ட வராரு. வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சாரு, இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், அவரை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூல்லாவுக்கு கண்ணை சவந்துருது, சரியான கோபம் வருது. அதுக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வெட்டிட்டு வந்துட்டேன்னு அவர் சொன்ன உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளத்தை பொழந்து பாத்தியான்னு கேட்கிறாரு. போருடைய விதிமுறை அப்ப சரணடைஞ்சிட்டானா ஒருத்தனை கொல்லக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்ப சரணடைஞ்ச ஒருத்தவன நீ எப்படி கொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்து உசாமா என்ன ஃபீல் பண்றாருன்னா, நான் உயிரோட இல்லாம இருந்திருக்கலாமே, அந்த டைம்ல நான் களிமா சொல்லியிருக்கலாமே நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளவு எனக்கு பயம் வந்துருச்சுட்டாரு. அதுக்கப்புறம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சண்டைன்னு கூப்பிட்டா கூட வர அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லாத ஆளா மாறிட்டாரு. அவருக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு அந்த ஒரு நிகழ்வு. இந்த சூழல்களை அனுபவிக்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து போர் விஷயத்துல அவ்வளவு கட் அண்ட் ரைட்டா இருக்கு. அப்ப இந்த வரம்புகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு காஃபிர்கள்லாம் கொல்ல போறோம், வந்து பழிக்கு பழி வாங்க போறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டம் சுத்திட்டு இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த இந்த கட்டமைப்பு, இந்த இஸ்லாமிய கட்டமைப்பு மதீனாவுல உருவாகிறதுக்கு முன்னாடி போர்கள்லாம் இல்லை. ஏன்னா அது ஒரு கட்டமைப்பா இருக்கு, ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அந்த நிலப்பரப்புல மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பாக தான் ஒரு இராணுவம் உருவாக்கப்பட்டு இந்த மாதிரியான இராணுவ ரீதியான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்பு உருவாகாம இருக்கிற சூழல்ல நம்மளாம் யாரு, இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட மனிதர்கள். இவங்களுக்கு ஆயுதம் ஏந்திரத்துக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டா தற்காப்புக்காகவே தவிர வேற எதுக்காகவும் ஆயுதம் ஏந்திரத்துக்கு அனுமதி கிடையாது. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, இவங்க ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அந்த குற்றத்துக்கு இஸ்லாத்தை தூக்கி காரணமா காட்டுவான். வருவான், என்ன பண்ணுவான், போய் இவன் வந்து ஒரு குண்டை வச்சுக்கிட்டு போய் படுத்துருவான், அப்பாவி பொதுமக்களை கொன்றுவான், இவனும் செத்துருவான். செத்துட்டு என்ன பண்ணிடுவான், இது வந்து ஜிஹாது, எனக்கு 72 கண்ணி கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த முட்டா பசங்களுக்கெல்லாம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இது என்னன்னா, போர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த, போர்ல தான் சண்டையே. பொதுமக்களை கொல்றது எப்படி சண்டையாகும்? பொதுமக்களை போய் நீ கொண்டினா கொலைக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் கிடைக்கும். நீயும் செத்துட்ட அவனும் செத்துட்டானா மறுமையில நீ தண்டனையை தான் வாங்க போற. நீ ஒன்றும் கண்ணியெல்லாம் வாங்க மாட்ட, கண்ணி போற அளவுக்கு அடி வாங்குவ, அதுதான் நடக்கும். அப்ப இந்த நிலைமையில தான் இவங்களுடைய வேலை இருக்குது, இந்த வரம்பு மீறுறது. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வடுவா நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவை குண்டு வெடிப்பு. அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப நாளா அந்த சம்பவம் என்னன்னே தெரியாது. சிறைவாசிமாங்க, என்ன சிறைவாசி, எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றின நாலேஜுமே நமக்கு கிடைக்காது. அப்போ ஒரு வாட்டி என்னதான் விவகாரம்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, கோயம்புத்தூரில் வந்து ஒரு 2 முஸ்லீம் இளைஞர்கள் லைசன்ஸோ ஏதோ ஹெல்மெட்டோ இல்லாமல் போகிறானுங்க. போலீஸ் ஒருத்தர் தடுக்கிறாரு. அவருக்கும் இவங்களுக்கும் மத்தியில் ஏதோ ஒரு கைகலப்பாயிருச்சு. அவன் போலீஸ்காரர் வந்து ஏதோ திட்டுறாரு, திட்டினவொடனே இவனுக்கு கோவம் வந்துடுது, இவன் பதிலுக்கு திட்டுறான், அதோட சண்டையாயிருது. சண்டையில போலீஸை கொண்டுட்டானுங்க. அப்ப இவன் போனவன் நல்லவன் கிடையாது, கொல்றானா. போலீஸை திட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு அமைதியா வந்துருவோம். இல்ல போலீஸுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட பரவாயில்லங்களாம். அதுவும் நடத்தல, இவன் போட்டு தள்ளிட்டு வந்துடுறான். அப்ப இப்போ செத்த போலீஸ் பேர் வந்து ஏதோ ஆரோக்கிய சாமியா என்னமோ இருக்குது, அவர் ஒரு கிறிஸ்டியனா என்னமோ. ஆனா அவர் பேரை வந்து இந்து பேர் மாதிரியே இருக்கவும் என்ன பண்றாங்க, இந்துத்துவ அமைப்புகள் வந்து இதை கையில் எடுத்துக்கிறாங்க. அவருடைய ஊர்வலத்துல அவங்க கலந்துக்கிட்டு அந்த ஊர்வலத்தையே கலவர ஊர்வலமா மாத்துறாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய ஏரியால வந்து போய் முஸ்லீம்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடி அங்க சில இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஏன்னா போலீஸ் கொல்லப்பட்டிருக்கனால போலீஸ் இதுக்கு உதவியா இருக்கு. அப்ப போலீஸுடைய உதவியோட இந்துத்துவ அமைப்புகள் வந்து இந்த கலவரத்தை உண்டாக்கி பண்ணிடுறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் அநீதிழைக்கப்பட்டதுனால 2 பேர் செஞ்ச தப்புக்காண்டி சமூகத்துடைய சொத்துக்களே சூறையாடப்பட்டிருக்குங்கிறப்ப அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு குழு உருவாகுது. அந்த குழு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா போய் 12 இடத்துல குண்டு வைக்குது. அதே சமயத்துல ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர், பிஜேபி பிரமுகர் வராரு, அவரு இடத்துலையும் குண்டு வைக்குது. சொல்லி வச்ச மாதிரி அவர் இடத்துல உள்ள குண்டு மட்டும் வெடிக்கல, மிச்சம் எல்லா இடத்துலையும் குண்டு வெடிச்சு பொதுமக்கள் செத்துடுறாங்க. அப்ப இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை செஞ்சது பழிக்கு பழி வாங்கலாம். இதை செஞ்சதை வந்து இவங்க நியாயம் கற்பிச்சுக்கிட்டு சில பேர் உள்ள இருக்கிறாங்க, உள்ள ஜெயில இருக்காங்க. சில பேர் செத்துட்டாங்க, 28 வருஷமா ஆயுள் தண்டனை சிறைவாசியா உள்ள இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. போலீஸே என்ன பண்றாங்க, இவங்களுக்கு இன்னும் அந்த மைண்ட் செட் மாறல, அதனால இவங்களை நாங்கள் வெளியே விட மாட்டோங்கிறாங்க. இவங்களுக்காண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இவங்களை மீட்டு இவங்களை காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க.
ஆனா இதுல நல்ல ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டா என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டா என்ன செய்யணும்? ஏன்னா இவங்க இந்த இந்த பழிவாங்குற நடவடிக்கை எடுத்தாங்களே, இந்த நடவடிக்கையினால இஸ்லாத்துக்கு பலமா பலவீனமா? ஏன்னா ஒரு முஸ்லிம் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கவர்மெண்ட் ஒரு போர் செய்துனா அந்த போரின் விளைவாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும் சொன்னா அந்த போரை அது செய்யக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஃபத்வாவே இதுதான். ஒரு கவர்மெண்ட் இருக்கு, எய்தாப்புல ஒரு எதிரி இருக்கான், அவங்க கூட சண்டை போட்டா இது வீக்கா இருக்குது இந்த கவர்மெண்ட், அப்ப போய் சண்டை போடுறதுனால மக்கள் நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா இவங்க சண்டை போடக்கூடாது. அப்ப அமைதி ஒப்பந்தம் தான் போடணும். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எடுக்கக்கூடிய முடிவு. அப்ப ஒரு கவர்மெண்ட்டே இப்படிதான் இயங்கணும்னா ஒரு தனிநபருடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? தன்னுடைய செயல்கள் தன்னுடைய சமூகத்தை பாதிக்காத வகையில் இருக்கணும். இஸ்லாத்துடைய பேரால நீ ஒரு விஷயம் செய்யறனா அது நன்மையா மட்டும்தான் இருக்கணும், அது நலம் நாடுற ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கணும். உன் கையாலேயோ உன்னுடைய செயலாலேயோ உன்னுடைய நாவாலேயோ யாருக்கும் துன்பம் ஏற்படாத விளைவுல இருக்கணும். ஆனா நீ இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு வர, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுனா கையில் எடுக்கிறவங்கள தண்டால்காரன் ஆயிட முடியாது, அப்படிலாம் செய்யவும் கூடாது. அப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சுமையார் அலிலானும் இருக்கிறாங்க, யாசிர் அலிலானும் இருக்கிறாங்க, 2 பேரும் கொல்லப்பட்டாங்க. தன்னுடைய மகன் முன்னாடி கொல்லப்பட்டாங்க. மகன் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தாரு. பிலால் நெஞ்சில வந்து கல்ல தூக்கி வச்சாங்க. இதெல்லாம் துன்பங்கள் தான். இவங்கெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு இவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு, இதுவும் துன்பம் தான். இதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு? பொறுமையா இருந்துச்சு. பொறுமைக்கு தான் கூலி. பொறுமையாளர்களோட தான் அல்லாஹ் இருக்கிறான். வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க ஒருபோதும் இஸ்லாத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இவங்களை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்காது, முஸ்லிம்களும் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் யாரும் ஆதரிக்கிறதே இல்லை. இதுல ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ். பேர்ல மட்டும்தான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் இருக்கு. ISISன்னு சொல்லி ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு, அதுல பேர்ல மட்டும்தான் ஸ்டேட் இருக்குது. அதுகிட்ட கவர்மெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 பேர் போவான், முஸ்லிம்களையா கொண்டுட்டு வருவான், தர்காவையா குண்டு வச்சுட்டு வருவான். அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்க? அவனை காட்டி காட்டி நம்மளை பயமுறுத்துவானுங்க. நீ இப்படிதான் பாருங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா, அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா, நீ வேற ஏன்டா அவனை காட்டுறன்னு சொல்லி நமக்கு பயந்துகிட்டு இருந்தா நம்மளை காட்டி காட்டி நீ அந்த மாதிரிதான், நீ அப்படித்தான், இதுக்கு பதில் சொல். இது வந்து அவன் குரான்ல இருக்கிறதா சொல்லிதான் செய்யறான், ஹதீஸ்ல இருக்கிறதா சொல்லிதான் செய்யறான். டே, ஹதீஸையும் குரானையும் அவன் தப்பா புரிஞ்சிருக்கான்டா. இஸ்லாம் கரெக்டா சொல்லுதுடா, வரலாறு கரெக்டா பொருத்தி குரானையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் கரெக்டா பொருத்தி பார்த்தா புரியுற எந்த விஷயமோ அதான் சரி. இது ரெண்டுமே தப்பு தப்பா புரியுறது. சும்மா தலையும் இல்லாம ஆள் இல்லாம ஒரு வசனத்தை எடுத்து அடுத்த வசனம் பாருங்க, போரின் போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள். இதை என்ன பண்ணுவாங்க? காஃபிர்களை எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள் குரான்ல இருக்கு, பாத்தீங்களான்னு. டே, அண்டை வீட்டாரை நேசிக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அண்டை வீட்டாரை நேசிக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. எப்படி சஹாபாக்கள்லாம் பயப்படுறாங்க, எங்க இவர் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம சொத்துக்கு வாரிசாக்கி விட்டுருவாரோன்னு பயமா இருக்குது. அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரை நேசிங்க, அண்டை வீட்டாரை நேசிங்கிறாரு. உன் வீட்டுல கறி சமைக்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்காம திங்காதாங்கிறாங்க. அப்ப இவனை போட்டுத்தல சொன்னா ஏன் அவனுக்கு கறி கொடுக்க சொல்றாங்க? சாப்பாடு போட்டு அடிக்கிறதுக்கு அவர் என்ன வீரம் பட அஜித்தா? தற்கூரித்தனமா இல்லை உங்களுடைய ஆர்குமெண்ட்டு. அப்ப குரான் என்ன சொல்லுது? போர்ல என்ன சட்டம் அதை பத்தி பேசுது. அவ போரின் போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள். ஏன்னா எய்தாப்புல வரவனோ உன்னை கொல்லத்தான் வரான், நீயும் ஒன்னு கொல்லவோ இல்ல கொல்லப்படவோ போற. அப்ப அதுக்காக தான் போயிருக்கனா எய்தாப்புல வந்தா அவனை வெட்டி வீழ்த்து. அது மேலும் எங்கிருந்து உங்களை அவர்கள் வெளியேற்றினார்களோ, மக்கத்து குறைசிகளை பத்தி பேசியிருந்த வருஷம். மக்கத்து குறைசிகள் என்ன பண்ணாங்க? அவங்கள வெளியேற்றினாங்க. அப்ப எங்கிருந்து அவர்கள் உங்களை வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை நீங்களும் வெளியேற்றுங்கள். அப்ப என்னன்னா இது மக்காவுடைய வெற்றிக்கு தூண்டுது. ஏன்னா மக்கா எது? காபத்துல்லா யாருடைய பூமி? அல்லாவுடைய பூமி. ஒரே இறைவனை வணங்குறதுக்காண்டி இப்ராஹிம் நபி கட்டின பள்ளிவாசல் அங்க இருக்குது. அதை வந்து கையில வச்சுக்கிட்டு அதுல சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய சிலைகளை வச்சுக்கிட்டு அதுல மக்களுக்கு சமத்துவமின்மை ஏற்படுத்தி அநியாயம் செஞ்சுட்டு இருக்க ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அகற்ற சொல்றான். அவங்கள நீங்க வந்து வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வெளியேற்ற சொல்லிட்டு என்ன சொல்றான்? கொலை கொடியது என்றாலும், கொலை செய்யறது தப்பு, பாவம் தான், ஆனாலும் அதை விட ஃபித்னாவை தோற்றுவிப்பது கொலையை காட்டிலும் மிக கொடியதாகும். சீர்குலைவு. இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தன் குடிகாரம் வரான், சும்மா குடிச்சுப்பாரு, ஒரு டம்ளர் குடின்னு சொல்லி அங்க அந்த சரக்கை பரப்புறான்ல, இதுக்கு பேர் சீர்குலைவு, பாவங்களை பரப்புறது. இப்ப ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சமமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து சமத்துவமின்மை ஏற்படுத்துறதும் சீர்குலைவு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நல்ல விதமா இருக்கிறாங்க, அவங்கள போய் சுரண்டி வாழ்றது, சுரண்டி திங்கிறது, இதுவும் சீர்குலைவு. அப்ப பூமியில எந்த விதமான சீர்குலைவு, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆணு பெண் எல்லாருமே வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆணு கல்யாணம் பண்ணிக்கிறோம், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை சமூகத்துல பரப்புறது சீர்குலைவு.
எல்லாரும் ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல விபச்சாரத்தை பரப்புறது சீர்குலைவு. அப்ப இது எல்லாமே ஒரு சமூகத்துல இருந்துச்சுன்னா கேட்டுச்சுன்னா மக்கத்து குறைசிகள்கிட்ட இருந்துச்சு. ஒரு நெச்சரிக்கை மட்டும்தான் இல்ல, மிச்சம் எல்லா பாவமும் அவன் செஞ்சான். அப்ப என்ன பண்றான் அல்லாஹ்? அதாவது கொலையை விட குழப்பம் செய்யறது, சீர்குலைவை ஏற்படுத்துறது மிகவும் கொடியது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப சொல்றான், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகே அவர்கள் உங்களுடன் போர் தொடுக்காத வரை நீங்களும் அதன் அருகே அவர்களுடன் போர் புரிய வேண்டாம். அப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் கிட்ட சண்டை போடக்கூடாது. ஒருவேளை அவங்க சண்டை போட்டாங்கன்னா நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு நல்லா அனுமதி கொடுக்குறான். சொல்லிட்டு என்ன சொல்றான், ஆயினும் அங்கே அவர்கள் உங்களோடு போர் செய்தால் நீங்களும் தயக்கமின்றி அவர்களோடு போர் புரியுங்கள். அவங்க அடிச்சாங்கன்னா நீங்கள் அடிங்க. எல்லாமே தற்காப்பு அட்டாக்காவே இருக்குது பாருங்க. அவன் அடிச்சா நீ அடி. அதை சொல்லிட்டு சொல்றான், இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு இதுவே தண்டனையாகும். ஆயினும் அவர்கள் போரிலிருந்து விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க போர்ல இருந்து விலகிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சிறு உலகெல்லாம் நான் எதுவும் செய்யலப்பா, என்னை விட்டுருங்க, நான் உங்க பக்கம் வந்துடுறேன். குடிகாரர்கள் ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, குடி கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த குடியை பரப்புறவன், குடியை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், குடியை எதிர்க்கிற ஒரு கூட்டம், ரெண்டு பேருக்கு இடையில சண்டையில என்ன பண்ணுவாங்க? இந்த சண்டையில குடிகாரனை அவன் குடிக்கவே கூடாது, இனிமேல் குடிப்பழக்கம்ங்கிறது சமூகத்துல இழுக்கவே கூடாது, அதை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காண்டி தான் இவன் சண்டை போடுவான். அப்ப அதை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் சண்டை போடுவான். எது வரைக்கும்? அவன் சப்மிட் ஆகுற வரைக்கும். அவன் ஒத்துக்கிட்டு இல்ல இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னா விட்டுறலாம். செய்வேன்னு சொன்னானா அவனை எப்படி விட முடியும்? அப்ப அதுதான் போருடைய கட்டமைப்பும். ஒருத்தன் ஒரு தப்பு செய்யறான், தப்பு செஞ்சவன, தப்பு செய்யாதவன், தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தப்பை ஒழிக்கணும்னு நினைக்கிறவன் சண்டை போடுறான். அப்ப அந்த தப்பு அந்த சமூகத்துல இருந்து அகழ்ற வரைக்கும், அது அகற்றப்படுற வரைக்கும், நான் அகற்றுறேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் சண்டை நடக்கும். அப்ப அதைத்தான் எல்லாம் என்ன பண்றான், இவங்க சீர்குலைவுல இருந்து விலகிக்கணும், இந்த ஃபித்னா செய்யறது இருந்து விலகிக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? சிலைகள் ஒழிக்கப்படணும், காபத்துல்லா அல்லாவுக்கு உரித்தானதா மாறணும், அந்த பூமியில சமத்துவம் நிலைநாட்டப்படணும், அது உம்மத்து எல்லா உம்மத்துக்கும் அதுதான் கிப்லாவா ஆக்கப்படணும். அப்ப அந்த முழுமையான பணியை செய்யறதுக்கு தடையா அவங்க இல்லாம இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப அதுக்காக இஸ்லாம் சண்டை போட சொல்லுது. அப்ப ரசூல்லா அல்லாஹ் சண்டை போட சொல்றான். எது வரைக்கும்? அவங்க சரணடைகிற வரைக்கும் சண்டை போட சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஃபித்னா இல்லாதொழிது, சீர்குலைவுகள் இல்லாம ஆக்கி தீன் வாழ்க்கை நெறி அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும் வரை நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து போர் புரியுங்கள். அப்ப இந்த இராணுவம் என்ன பண்ணணும்னா மக்காவுல சண்டை போடணும். எது வரைக்கும்? அங்க சீர்குலைவு இல்லாத சூழல் ஏற்படுற வரைக்கும். அங்க சிலைகள், அந்த கட்டமைப்பு, அந்த சமத்துவமின்மை, அந்த சமூக நீதி ஒழிக்கப்பட்ட அந்த சமூகம், அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி ஒட்டுமொத்த இறைவனுடைய அந்த நீதியையும் அங்க கொண்டு போய் நிலைநாட்டுற வரைக்கும் நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்றான். அதை சொல்லிட்டு சொல்றான், ஆனால் அவர்கள் இத்தகைய ஃபித்னாவில் இருந்து விலகி கொண்டால் அக்கிரமக்காரர்களை தவிர வேறு எவரையும் துன்புறுத்துவது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இப்ப என்ன அர்த்தம்னா, காஃபிர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க சொல்லு. இது எல்லாமே யாரை பத்தி பேசுதுன்னா, ஒரு நான் முஸ்லீமை பத்தி பேசல. நான் முஸ்லிமோ அவன் அல்லாஹ்வுடைய நீதியை சீர்குலைக்கிறானா அவனுக்கு தான் அது பேசுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? விபச்சாரம் கூடாதுன்னு சொல்றான். நீ அதை அமல்படுத்துவ, அதை கொண்டு சமூகத்துல சீர்குலைவை ஏற்படுத்துவ அப்படின்னு சொன்னா அவன் அந்த சமூகத்துல இருந்து அகற்றப்பட வேண்டியவன். அவன் அந்த பாவத்தை செய்யறான்னா அது ஒரு நோய். அதனாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுது, அந்த கட்டமைப்புக்குள்ள ஒருத்த விபச்சார பாவத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தண்டனைகளை கொடுக்குது. இந்த தண்டனைகள் எதுக்காண்டினா அந்த பாவத்தை அங்க இருந்து அகற்றுறதுக்காக செய்யப்படுது. அப்ப அதே மாதிரிதான் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் மக்களை சுரண்டி வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் மக்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சமூகம் ஒழிக்கப்படாது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனுடைய அந்த தீமையின் வளர்ச்சியின் காரணமா அவங்களுக்கு ஆதரிக்கிற கூட்டம் உருவாகும். அதனால தீமை பெருகும் அப்படின்னு சொன்னா அந்த தீயவர்களை ஒழிச்சு கட்டுறதா இஸ்லாம் சொல்லுது. அந்த தீயவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கடவுளே இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, அவனுடைய வேலை என்ன? மக்களை சுரண்டான். அவன் வேலை என்ன? அநீதியை பரப்புறான். அவன் முழுக்க சமூக நிம்மதியின்மையை ஏற்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதிராக இஸ்லாம் சண்டை போட சொல்லுது. இப்ப காஃபிர் யாருன்னு சொன்னா இறைவனை மறுப்பவன், இறைவனுடைய நியதிகளை மறுப்புறவன். சாதாரண ஒரு யாரா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு இரக்கம் இருக்கும்ல, அவங்கள்ட்ட இருந்து நேர்மை இருக்கும்ல, அதெல்லாம் ஃபித்ரத்திலே அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல. அந்த நேர்மை தவறி ஒழுக்கமின்மையை மேலவங்க செஞ்சுக்கிட்டு சமூக நீதியை குலைச்சி இப்படி வாழக்கூடிய சமூகங்களை யார் ஆதரிப்பா? என்ன சொல்ல போனா அநியாயக்காரன் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்துக்கு எதை தேடுறான்? அவன் போய் ஆப்கானிஸ்தான்ல இறங்கும்போது எதை சொல்லி இறங்குறான்? அமெரிக்கா அங்க நிறைய வளங்கள் இருக்கு, அதை சுரண்ட போறேன்னு சொல்லிட்டா போறான், அங்க உள்ள பெண்களை விடுவிக்க போறேன்ட்டு போறான். அப்ப இயல்புலேயே ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெஸ்கியூவா
அவங்களுக்கு பாதுகாப்பா, அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய விதமா போறத எந்த சமூகமும் ஏத்துக்கும். அதனாலதான் அதை பயன்படுத்தி அவன் தப்பு செய்ய போறான். ஆனா உண்மையிலேயே தப்ப தடுக்கக்கூடிய சமூகம் என்ன செய்யும்? அதைத்தான் செய்யும். அப்ப இஸ்லாம் என்ன செய்யும் சொன்னா, இஸ்லாம் இன்னைக்கு சமூகத்துல ஒரு ஆளை எதிரியா பாக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து நான் முஸ்லீமா இருக்கிற எல்லாரையெல்லாம் கிடையாது. நான் முஸ்லீம்கள் எதிரிகளே கிடையாது. அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தா அவங்க நம்மளுடைய தோழர்கள், அவங்கெல்லாம் நம்ம அவங்கள வந்து உறவு பேணணும். ஆனா எதிரிகள்னா யாரு தெரியுமா? மக்களை சுரண்டி திங்கிறவன். அமெரிக்கா முஸ்லீம்களுடைய எதிரி, இஸ்ரேல் முஸ்லீம்களுடைய எதிரி. அது எங்க இருந்தாலும், எந்த முஸ்லீமா இருந்தாலும், சின்ன குழந்தை வளர்ந்து வந்தா கூட உன் எதிரி யாருப்பா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கை காட்டும். இதுதான் முஸ்லீம்களுடைய இயல்பு. அவன் அநியாயக்காரன் இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வலதுசாரிகள் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல கூத்து என்னன்னா, பிரிட்டன்ல ஒரு பிரச்சனை நடக்குது, கற்பழிப்பு சம்பவம். அந்த கற்பழிப்பு சம்பவம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. க்ரூமிங் கேஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன பண்றானுங்கன்னா, போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் பெண்களையும் குழந்தைகளையும் சுரண்டுது. எப்படி சுரண்டுது? பாலியல் ரீதியா சுரண்டல்ல ஈடுபடுது. இந்த கூட்டத்தை வந்து நிறைய பேர், அங்க குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு பிரிட்டன்ல. அப்ப இதை லிஸ்ட் போடுறானுங்க. லிஸ்ட் போட்டு இதை எல்லாமே பண்றவங்க பாகிஸ்தான்காரன் அப்படின்ட்டான். உனக்கு என்னடா பாகிஸ்தான்காரன்னு சொன்னா, பாகிஸ்தான்காரன் மொட்டையா சொல்ல முடியாதுல்ல. நாட்டை வச்சு அடையாளப்படுத்தாம மதத்தை வச்சு அடையாளப்படுத்துறான். அப்ப இஸ்லாம் முஸ்லிம்கள் ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரிதான் செய்ய வைக்குது? இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது? அடிமை பெண்களை வந்து பயன்படுத்தலாம்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால முஸ்லிம் அல்லாத எல்லா பெண்களையும் கெட்டவங்களா பாக்குறாங்க. அவங்களாம் அவங்களுக்கு கீழன்னு பாக்குறாங்க. இறை நம்பிக்கை கொண்டவங்க தான் உயர்ந்தவங்களா, அல்லாஹ் நம்பாத எல்லாமே கெட்டவங்களாம், அதனால அவங்களை இப்படி பண்ணலாம்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லி தப்பான பிராப்பகண்டா உருவாக்கி குற்றவாளிகள்னு சித்தரிக்கிறாங்க. ஆனா கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல 100%த்துல 85% பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரன் வாழ்றான், 2% தான் பாகிஸ்தான்காரன் வாழ்றான், ஒரு 3%மோ 4%மோ இந்தியர்கள் வாழ்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல இந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது ஏசியன்ஸ்ன்னு போட்டான். அதாவது ஆசிய கண்டத்துல இருந்து வரவங்க தான் இந்த குற்றத்தை செய்யறாங்கன்னு சொல்றான். சொன்ன உடனே இந்தியர்கள் போராட்டம் வெடிச்சிருச்சு. நாங்க என்ன பண்ணோம், எப்படி நீங்க எங்களை சொல்லுவோம்னா அப்ப பர்சன்டேஜ் போடுறோம். ஏசியால இருந்து வந்தவங்கல்ல 2% பேரு இவங்க பாகிஸ்தான்காரங்க, இவங்க இந்த குற்றத்தை செய்யறாங்க. 1% பங்களாதேஷ்காரன், இவனு இந்த குற்றத்தை செய்யறான். 1% இந்தியாக்காரன், இவனு இந்த குற்றத்தை செய்யறான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அப்ப இத்தனை பேர் மட்டும்தான் குற்றம் செய்யறாங்களா? 100% இருக்கும்ல, இத்தனை சதவீதம் தானே குற்றம் செஞ்சிருக்காங்க. 2% என்ன அர்த்தம்? ஒரு 10,000 பேர் குற்றவாளினா அதுல 2% எவ்வளவு வரப்போகுது? 100 பேரும் என்னமோ வரப்போகுது. இப்ப இவங்க தான் குற்றம். மிச்ச பேர்லாம் யாரான்னு பார்த்தா 88% பிரிட்டிஷ்காரா இருக்கான் இந்த குற்றத்தை செஞ்சவன். ஆனா அவனை வந்து லிஸ்ட்லயே சேர்க்கல. நம்ம என்ன பண்ணுவோம், 10 பேர்ல 8 பேர் குற்றவாளினா அந்த 8 பேர் தான் மையப்படுத்தி பேசுவோம். 2 பேர் நீலாம் வந்திருக்க பார்த்து இருந்துக்கன்னு சொல்லுவோம். அந்த மெஜாரிட்டியை பத்தியே பேசாம மைனாரிட்டியை பத்தி பேசுறான். அப்ப எந்த அளவுக்கு ராசிஸ்ட் மைண்ட் செட் இருந்தா இருக்கும். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, பெண்கள் இந்த குழந்தைகள்லாம் சுரண்டுறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்றான். அப்படிதான் எடுத்துக்கலாம். முஸ்லீம்கள்லாம் வரக்கூடாதுங்கிறான். அவன் என்ன முஸ்லீம்? அவன் அதுல கூத்து என்னன்னா அப்படி சித்தரிக்கிறாங்க. அவன் போதை வஸ்து பயன்படுத்துறான். இஸ்லாத்துல போதை வஸ்து ஹலாலா? அதை செஞ்சுட்டு ஒருத்தன் போய் குற்றம் செய்யறான். அப்ப அவன் யாருன்னா உன் ஊருக்காரன். உன் ஊர்ல வந்து தங்குனதுனால உன்னுடைய கலாச்சாரத்தை ஏத்துக்கிட்டு ஒன்ன மாதிரியே குடிச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரியே போதை வஸ்தை பயன்படுத்திக்கிட்டு ஒன்ன மாதிரியே விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு சுத்துறவன். அப்ப உன்னுடைய கலாச்சார தோல்வி அது, நீ பண்ண தோல்வி அது. உன்கிட்ட சமூக ஒழுங்கு இல்லை, உன்கிட்ட டிசிப்ளின் இல்லை, உன்கிட்ட திருமண கட்டமைப்பு இல்லை, எந்த விதமான ஒழுங்கும் ஒன்றை இல்லை. அதனால நடந்த குற்றம் அது. அதை மறைக்கிறதுக்கு முஸ்லிம்கள் மேல பழிய போட்டு இவங்க எங்க போனாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவங்க நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க, அதிகமாயிருவாங்க, அதிகமாயிட்டு சரியத்து கேட்பாங்க, இந்தியா ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்ற பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லி அப்ப என்ன ஆகும்? ஒரு சமூகத்துல வாழ்ற ஒரு சமூகத்தை இப்படி கட்டமைச்சா அப்ப அங்க உள்ள ஒத்துமை குலையுமா குலையாது? இது பிரிட்டன்ல நடக்குது. பிரிட்டன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இந்தியாவில் உள்ளவன் எதுக்கு பேசுறான்? ஏன்னா இங்க வந்து முஸ்லீம்களை இப்படி காட்டுவான். பாத்தியா இவன் மோசமானவன், முஸ்லீம்னாலே இப்படித்தான், இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவனாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நான் ஆமா ஆமா ஆமான்னு கொஞ்சம் கொஞ்சமா பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வரும். அப்புறம் எவனையாவது ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுல கலவரமாக மாற்றுவதற்கு, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு, சமூக ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்துத்துவ அமைப்புகள்னால இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. வரத்துக்கு ட்ரை பண்றதுக்கு என்ன பண்ற, அந்த மாதிரி வலதுசாரி அமைப்புகள் இல்ல வலதுசாரி சிந்தனை கொண்டவங்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாமோபிக் விஷயங்களை பேச வச்சு தொடர்ந்து முஸ்லிம் வெறுப்பை மக்கள் மத்தியில விதைச்சுக்கிட்டே வராங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன ஆதாரமா தூக்கிட்டு வந்து இந்த வசனத்தை தான் காட்டுவோம். காஃபிர்களை கண்ட இடத்தை வெட்டுங்கள்னு குர்ஆன் சொல்லியிருக்கு. டேய், போர்ல சொல்லுதுடா, போர்ல அதுதானே செய்வாங்க. இந்தியா போகுது பாகிஸ்தானோட சண்டை போடுது, பாகிஸ்தான்காரனை கண்ட இடத்துல வெட்டுங்கள்னு இப்ப போலீஸ் இது சொல்லுது, கண்ட இடத்துல சுட்டு விடுங்கள்னு. போன உடனே அவர் என்ன பண்ணுவாரு?
இப்போ அமரன் படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாரு? திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி நெத்திலே சுட்டார்ல, அது எதுக்கு பண்ணாரு? அவர் என்ன பூச்சண்டா கொடுப்பாங்க போர்க்களத்துல வந்து? போர் தான் புரிவாங்க, சண்டை தான் போடுவாங்க. அப்ப அது இயல்பு, அது யதார்த்தம், அதுதான் போருடைய நியதி. போர்னு நடந்தா அதுதான். இந்த போர்லாம் இருக்கவே கூடாது, அமைதி விளங்கணும் அப்படின்னு சொல்றவன் உண்மையிலேயே முட்டாள். அப்படி சொன்னா எவன்கிட்ட ஆயுதம் இருக்கோ அவன் வளர்த்துக்கிட்டே தான் போவான். நீ சொல்லிட்டு உட்கார்ந்துருப்ப, அகிம்சை நீ பேசுவ, நீ சண்டையே போடக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்க, ஆர்மி வச்சுக்காத, பாதுகாப்பு வழங்காத. ஒருவேளை பாதுகாப்பை நீ வலுப்படுத்தாம பலவீனமான பாதுகாப்பை வச்சுக்கோ, நீ அப்படி நாட்டோட உட்கார்ந்துருக்கன்னு வச்சுப்போம். எதிரி சும்மா இருப்பானா? அமெரிக்கா அங்கங்க சுரண்டுவான், கடைசியில எல்லா இடத்துலையும் சுரண்டி முடிச்சுட்டா யார்கிட்ட வருவான்? ஒன்ட்ட தான் வருவான். இந்தியாவில் இல்லாத வளங்களா? நீயே சுரண்டிக்கிட்டு தான் இருக்க. அப்ப இங்க உள்ளவங்களே, இங்க உள்ள அரசியல்வாதிகளே இந்த வளங்களை சுரண்டுறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு அக்கறை இருக்காதா? அவன் சுரண்ட மாட்டானா? அப்ப எல்லாமே வந்து பாதுகாப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப போர் இல்லாம யதார்த்தம் இல்லை. போருங்கிறது ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் சண்டை போடும். இண்டிவிஜுவல்ஸ் அதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அப்படி இண்டிவிஜுவல்ஸ் செஞ்சாங்கன்னா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க. இதுதான் மேட்ரு. அப்ப இதைத்தான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து பாருங்க, போர் தடை செய்யப்பட்ட சங்கைக்குரிய மாதத்திற்கு சங்கைக்குரிய மாதமே ஈடாகும். சங்கைக்குரிய மாதத்துக்கு சங்கைக்குரிய மாதம் தான் ஈடாகும்னா இது என்னன்னா, போர் வந்து சில மாதங்கள்ல தடுக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுக்கு முந்தைய 2 மாதங்களும் ஹஜ்ஜுக்கு பிந்தைய 1 மாதமும் போர் செய்ய தடை. அந்த மாதங்கள்ல அரபுகள் போர் செய்ய மாட்டாங்க. அதனால மக்கத்து குறைசிகள் அங்க போர் செய்ய மாட்டாங்கன்னா நீங்களும் போர் செய்யாது, உங்களுக்கு அதே தடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு மேலும் சங்கைக்குரிய அனைத்திற்கும் அவற்றின் கண்ணியம் மீறப்பட்டால் சமமான அளவில் ஈடு செய்யப்படும். அல்லாஹ் என்ன சவால் கொடுக்குறான்? இந்த 4 மாசத்துக்கு நீங்க சண்டை போடக்கூடாது, நானும் சண்டை போட மாட்டேன். ஆனா ஒருவேளை நீ சண்டை போட்டினா, நீ எந்த அளவுக்கு சண்டை போட்டியோ அதே மாதிரி நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு எனவே உங்களிடம் எவரேனும் வரம்பு மீறினால் அவர் எந்த அளவிற்கு உங்களிடம் வரம்பு மீறினாரோ அந்த அளவிற்கு நீங்களும் அவருக்கு பதிலடி கொடுங்கள். இப்ப என்னன்னா, இந்த பதிலடியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் ரிவெஞ்ச். இது இஸ்லாம் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் இதை தான் செய்யுது, வெளியே இருந்தாலும் அதை தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை வெட்டிடுறாரு, அவர் கால் வந்து துண்டிக்கப்படுது, காயத்தோட ஓடி வந்து ரசூலாட்ட முறையிடுறாரு. முறையிட்ட உடனே ரசூலா என்ன சொல்றாங்க? காயம் ஆறும் வரை காத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல உடனடியா தண்டனை கொடுப்பேன், கொடுத்தே ஆகணும், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு இருக்குல்ல, அவன் என் காலை வெட்டினான், நானும் அவன் காலை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அவனை சரின்னு அவரை கூப்பிட்டு வந்து ரசூலா கடைசியா சொல்றாங்க, காயம் ஆறட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கேட்கல அவர் வெயிட் பண்ணலாம் முடியாது, இப்பவே நான் வெட்டுவேங்கிறாரு, வெட்டிடுறாரு. வெட்டின பிறகு அந்த வெட்டப்பட்டார்ல, 2வதா தண்டனையின் அடிப்படையில் வெட்டப்பட்டவருக்கு சீக்கிரமாவே காயம் ஆறிடுது, இவருக்கு ஆறல, இவர் கால் நொண்டி ஆயிட்டார். அதனால என்ன பண்றாரு? இல்ல நான் நொண்டி ஆயிட்டேன், அவன் நல்லா தான் நடந்துட்டு இருக்கான், அவனுக்கு நான் திரும்ப வெட்டுவோன்னே முடியாதுங்கிறாங்க சொல்லலாம். அதனாலதான் வெயிட் பண்ணுங்கண்டேன், காயம் ஆறட்டும், எந்த அளவுக்கு விளைவு ஏற்பட்டிருக்கோ அதே விளைவை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு நான் அந்த தண்டனை கொடுக்கலாம் தான் சொன்னேன், நீங்க பொறுத்து இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சோ அதே அளவு அநீதி அந்த பண்ணவனுக்கு இழைக்கப்படணும் அப்படிங்கிறத கரெக்டா இஸ்லாம் ஃபாலோ பண்ணுச்சு. அதை இன்னும் ஈரான் கூட ஃபாலோ பண்ணியிருக்கு. 2004 ஒரு பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் வந்து காதலிக்கிறான், டார்ச்சர் பண்றான், லவ் டார்ச்சர். அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா அந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டான். ஆசிட் ஊன மூஞ்செல்லாம் வந்து போய் பார்வை போயிருச்சு அந்த பொண்ணுக்கு. அந்த கேஸ் 4 வருஷமா நடக்குது. அதுக்கப்புறமா கேஸ்ல தீர்ப்பு என்ன வருதுன்னா, அவன் எவன் அந்த ஆசிட்டை ஊத்துனானோ அவனுக்கும் அவன் பார்வை பறி போற அளவுக்கு மூஞ்சில ஆசிட்டை ஊத்து அப்படின்னு தண்டனை ரிவெஞ்ச் கொடுக்கப்படுது. இந்த தண்டனைய எங்கேயாவது இந்தியாவில் நிறைவேற்றிருக்காங்களா? அமெரிக்காவில் நிறைவேற்றிருக்காங்களா? எந்த நாடுகளாவும் நிறைவேற்றிருக்கா? ஈரான் நிறைவேற்றுச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க? மன்னிக்கிறது வந்து அல்லாவுக்கு பிடிச்ச செயல்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு போயிருது அந்த பொண்ணு. அது திருப்பி அந்த பொண்ணு செய்யல, அந்த பொண்ணு மன்னிச்சிருச்சு. ஆனா அரசாங்கம் கொடுத்த தண்டனை என்ன? அதே அளவுக்கு அவன் மூஞ்சில ஊத்தணுங்கிறது தான். இதை இஸ்லாம் மட்டும்தான் பேணும், வேற யாரு பேணுவா? இன்னைக்கு உட்காந்து இவ்வளவு புலம்புறாங்களே, கற்பழிப்பு சம்பவங்கள் இப்படி பெருகிருச்சு, அப்படி பெருகிருச்சு, இந்த மாதிரி நடக்குது. எந்த தண்டனையும் மக்கள் கேட்கறாங்க? அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு அரபு நாடுகள்லயே அந்த தண்டனை பெருசா அமல்படுத்தப்படுறது இல்ல. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையை. ஏன் அதை கேட்கறாங்க? அதுதான் நீதி. மனித உள்ளம் இயல்பாவே பாதிக்கப்பட்ட உள்ளம் அதைத்தான் விரும்புது, அதைத்தான் இஸ்லாம் செஞ்சுச்சு. அங்க வந்து இவன் மனித உரிமை பேசுவான், அங்க வந்து மனித உரிமை பேசி குற்றவாளியை காப்பாத்துவான். காப்பாத்திட்டு என்ன பண்ணுவான்? குற்றங்களை பெருக விடுவான். குற்றத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்க அமைதியா சொல்லுவோம், அவன் கேட்டுப்பான்னு நம்பிக்கிட்டு இருப்பான். குற்றங்களை இப்படித்தான் ஒழிக்க முடியும். எவன்கிட்ட சொன்னா கேட்பானா அவன்கிட்ட சொல்லணும், எவன்கிட்ட அடிச்சா கேட்பானா அவனை அடிச்சு சொல்லணும், எவன் ஒருத்தன் அதுக்கு செட்டே ஆக மாட்டானா அவனை அந்த பூமியை விட்டு அனுப்பணும். இதான் சரி. கொலை செய்யற ஒருத்தவங்க நீ ஜெயில போடுவ,
அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், வெளில வந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன தண்டனை? எத்தனை உயிர் போயிருக்கு, அப்ப அவன் உயிர் போகணும்ல, இதான் தண்டனை. இப்படிதான் கொடுக்கப்படணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வரம்பு அவங்க எந்த அளவுக்கு வரம்பு இருந்தாங்களோ அதே அளவுக்கு சரிக்கு சமமா வரம்பு மீறுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஆயினும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்கள், வரம்புகளை முறிப்பதிலிருந்து விலகி இருப்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வரம்பு மீறிடாதீங்க. யார் ஒருத்தர் வரம்பு மீறுறாரோ அவரு கூட அல்லாஹ் இருக்க மாட்டான். யார் ஒருத்தர் வரம்பு மீறாம இருக்கிறாரோ அவரு கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யுங்கள், மேலும் உங்களுடைய கைகளால் உங்களுக்கு அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள், இஹ்சான் எனும் வழிமுறையை கடைபிடியுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை நேசிக்கிறான். இஹ்சான் அழகிய செயலுக்குரியவர், நன்மையை கொண்டு தீமையை தடுப்பவர். எந்த ஒரு விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தாலும் முஸ்லிம்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா சகிப்புத்தன்மையோட இருக்கணும். அந்த செயல்களின் வழியா அவங்க எதை வெளிப்படுத்தணும், இஸ்லாத்துக்கு மேன்மையை வழங்கக்கூடிய செயல்களை வெளிப்படுத்தணும். சும்மா அந்த பழிக்கு பழி வாங்குறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்திற்கு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டு, அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்துகிட்டு செய்யக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், இஹ்சானுடைய செயல்களை மேற்கொள்ளுங்கிறான். உங்க கையால உங்களுக்கு நாசத்தை தேடிக்காதீங்க, தர்மம் செய்யுங்க நல்லா சொல்றான். செயல்களை, அழகிய செயல்களை செய்யுங்க. அந்த அழகிய முறையில் நன்மை செய்யறவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் ஓப்பை பெற ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிட நீங்கள் நாடினால் அவற்றை நிறைவேற்றுங்கள். இப்ப ஹஜ் உம்ராக்கு வரோம். ஏன் இதை சொல்றான்? மக்காவில் தான் ஹஜ் உம்ரா செய்யணும். இதெல்லாம் அங்கே டிஸ்கஷன்லாம் வருது. மதீனாவில் இருக்கும்போதே ஹஜ்ஜிக்கு இப்போ நீங்க இப்போ சடங்குகளை பத்தி பேசிக்கலாம், சஃபா மர்வாவை பத்தி பேசுறாங்க, நோம்பை பத்தி பேசுறாங்க, எல்லாத்த பத்தியும் பேசும்போது ஹஜ்ஜை பத்தி பேசுறாங்க. ஹஜ்ஜுடைய மாதம் வருதுன்னா ஹஜ்ஜை பத்தி பேசுறாங்க. இப்போ ஹஜ்ஜி செய்யறதுன்னா எப்படி பண்றது, போறதா இருந்தா எப்படி பண்றது அப்படிங்கிறப்ப மக்காவை நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிக்கும் போது நீங்க ஹஜ்ஜி செய்வீங்க, ஹஜ்ஜி செய்யும் போது என்ன பண்ணணும், அப்ப ஹஜ்ஜியுடைய சட்டங்களை எல்லாம் பேசுறான். பேசும்போது என்ன சொல்றான், ஹஜ்ஜி முறையை நிறைவேற்றி நீங்கள் நாடினால் நிறைவேற்றுங்கள், ஆனால் வழியில் எங்காவது நீங்கள் முற்றுகையிடப்பட்டால் அதற்கு பரிகாரமாக பலி குர்பானி பிராணிகளில் உங்களுக்கு சாத்தியமானதை அல்லாஹ்வின் திருமுன் சமர்ப்பியுங்கள். பலிப்பிராணி தனக்குரிய இடத்தை அடையும் வரை உங்கள் தலைமுடியை மலிக்காதீர்கள். ஆனால் உங்களில் யாரேனும் நோயாளியாகவோ அல்லது தன் தலையில் ஏதேனும் பிணி உள்ளவராகவோ இருந்தால், அதன் காரணமாக தலைமுடியை மலிக்கும் கட்டாயம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர் நோன்புகள் நோக்கவோ தர்மம் செய்யவோ குர்பானி கொடுக்கவோ வேண்டும். இப்ப என்னன்னா, இது ஹஜ்ஜை பத்தி பேசுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஹுதைபியா ஒப்பந்தம் அந்த டைம்ல ஹஜ்ஜை செய்யற மாதிரி கனவு கண்டாங்க, போனாங்க. போகும்போது என்னாச்சு, வழியிலேயே முற்றுகையிடப்பட்டாங்க. முற்றுகையிடும் போது என்ன பண்ணாங்க, இந்த ஒப்பந்தத்தை போட்டு அங்கேயே குர்பானி கொடுத்துட்டு அங்கேயே முடிகளை மலிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப இதே விஷயத்த இந்த குர்ஆன் வசனம் பேசுது. இப்போ ஒரு ஆள் போறாரு, போற வழியில அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. நோய் வந்த உடனே அவருக்கு என்ன ஆகுது, அவரால் அங்கிருந்து ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவேற்றுறதுக்கு முழுசா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுங்கிறப்ப அவர் என்ன பண்ணணும், அங்கேயே ஆடுகளை பலி கொடுக்கணும். குர்பானியுடைய அந்த இது அங்க போய் சேர்ற வரைக்கும், எந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போற வரைக்கும் அவர் காத்திருக்கணும். போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய முடிகளை நீக்கிக்கணும். அப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மேலும் உங்களுக்கு அமைதி கிட்டி விட்டால், உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு, இப்போ நீங்க போறதுக்கான வாய்ப்பு ஏற்படு, நோயோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு சரியாயிருச்சு, இப்போ நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ஹஜ்ஜுடைய காலம் வருமுன் நீங்கள் மக்காவை அடைந்து விட்டால், அவ்வாறு அடைந்தவர்கள் எவரேனும் ஹஜ்ஜு காலம் வருமுன் உம்ரா செய்ய நாடினால் அவர் பலிப்பிராணிகளில் தனக்கு சாத்தியமானதை குர்பானி கொடுக்க வேண்டும். பலிப்பிராணி கிடைக்கப்பெறாதவர் ஹஜ்ஜு காலத்தில் 3 நாட்களுக்கும் வீடு திரும்பி விட்ட பின் 7 நாட்களுக்கும் நோன்பு நோக்க வேண்டும். இப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒருவேளை அந்த தடையெல்லாம் நீங்கி அவர் ஹஜ்ஜி செய்ய போயிட்டாரு, போன டைம்ல ஹஜ்ஜி மாசம் வரல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னா அவர் உம்ரா செஞ்சுக்கலாம். இதான் தமத்து முறை. இதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. முன்னாடியே உம்ரா செஞ்சிருவாங்க, ஹஜ்ஜி உம்ராவையும் சேர்த்து செய்யறது. முதல்ல உம்ரா செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஹஜ்ஜி செய்வாங்க. அப்ப இது வெளியூர் வாசிகளுக்கான சட்டம். இப்ப அவங்க அந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு பலிப்பிராணி வேணும். உம்ரா கொடுக்கும்போது பலிப்பிராணி எது சாத்தியமானது, ஆடு கொடுக்குறதா அந்த ஆடு கொடுக்கலாம், இல்ல ஒட்டகம் கொடுக்கலாம், மாடை ஏதோ ஒன்று கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு சாத்தியப்படுறதுக்கு எந்த பலிப்பிராணியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, அங்க ஹஜ்ஜில இருக்கும்போது 3 நாள் நோன்பு பிடிக்கணும், வீட்டுக்கு வந்த பிறகு 7 நாள் நோன்பு பிடிக்கணும். இதை அல்லாஹ் சொல்றான். இப்படி முழுமையாக 10 நாட்கள் நோன்பிருத்தல் வேண்டும். இந்த சலுகையானது எவர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் குடியிருக்கவில்லையோ அவர்களுக்கே ஆகும். யாரு பலிப்பிராணிக்கு பதிலா இந்த மாதிரி நோன்பு பிடிக்கணும்னா, எவன் வெளியூர் வாசியோ அவனுக்கு தான். உள்ளூர் வாசிக்கு இந்த சட்டம் கிடையாது. உள்ளூர் வாசி கொடுத்தே ஆகணும் பலிப்பிராணி. வெளியூர் வாசினா அங்கிருந்து வர வழியில பிராணி செத்து இருக்கலாம், இல்ல பிராணி வாங்குறதுக்கு அவன்கிட்ட தொகை இல்லாம போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள், திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வழிமுறைகளை கத்துக் கொடுக்குறான். இது ஏன் ஹஜ்ஜுடைய வழிமுறைகள் இப்படி ஏன் உயிரை கொடுத்து
குர்பானிலாம் கொடுத்து இந்த இதை நிறைவேற்றணுங்கிறதுக்கான தேவை ஏன்? இந்த சடங்குகள் எதற்காக? இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மனித உள்ளம் நன்றியுள்ள உள்ளம். அது இயல்புலேயே எல்லாம் நன்றியை வச்சிருக்கான். நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவிக்கு நன்றியோட அதை திருப்பி செலுத்தணும்னு மனிதன் ஆசைப்படுவோம். அப்ப தனக்காக அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கான். சுவாசிக்கிறதுக்கு காத்தை கொடுத்துருக்கான், ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்கான், ஆரோக்கியமான உயிரை கொடுத்துருக்கான். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில அவன் சொன்னதுபடி வாழ்ந்தா சொர்க்கத்தை கொடுக்குறான். இப்ப இவ்வளவு செய்யக்கூடிய இறைவன் அவனுடைய அருள்களுக்கோ அல்ல அவனுடைய ரஹ்மத்துக்கோ அளவு கிடையாது, அவனுடைய நேசத்துக்கு அளவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு மனிதன் விரும்புறான். அதுக்காகத்தான் இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, அந்த நன்றியோட தான் என்ன பண்றாங்க, இறைவா எங்களுக்கு வணக்க வழிபாடு கத்துக்கொடு, உன்னை எப்படி தொழுவணும்னு கத்துக்கொடுன்னு இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அப்ப அந்த இப்ராஹிம் நபி எப்படி கேட்டாங்களோ அந்த இப்ராஹிம் நபி நினைவு கூறுறது விதமாகத்தான் நம்ம ஹஜ்ஜுக்கு போய் அந்த பல விஷயங்கள் இப்ராஹிம் நபியோட சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். அப்ப அதை நினைவு கூறும்போது அந்த விளைவாகத்தான் இந்த சடங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சடங்குகள் எல்லாமே இஸ்லாம் மேலோங்கப்படுறதுக்கும், இஸ்லாம அந்த கிபிலாவை முன்னோக்கி இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்க்கை, இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்வியல், அதனால் நான் பின்பற்றி வாழுவேன்னு சொல்றதுக்காகவும் அதை பறைசாற்றுவதற்காகவும் ஒரு அடையாளமாக ஒரு செயல்கள் ரீதியா வெளிப்படுத்துற விதம் தான் அதெல்லாம். அப்ப அதை அல்லாஹ் இங்க சொல்லிக் கொடுக்குறான், நீங்க இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதை சொல்லிக் கொடுக்குறான். இப்ப இதோட இந்த வசனம் முடியுது. இந்த போர் குறித்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டிருக்கு. யு'த்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யு'த்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா.